அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டெல்லியில் குதுப்பினார் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தை பற்றிய வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது அடிமை வம்சம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் தான் இந்த குதுப்பினார் என்ற இடம். இந்த குதுப்பினார் என்ற கட்டடக்கலை எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னா, அவரோட வெற்றியின் நினைவாக இருக்கலாம், அல்லது அவரோட சாதனையின் நினைவாக இதை கட்டியிருக்கலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தோட பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது, இந்த கட்டிடத்தின் உயரம் 72 மீட்டர் உயரம் கொண்டது. இதை அடிக்கணக்கில் சொல்ல வேண்டும் என்றால் 237 அடி உயரம் கொண்ட இந்த கட்டிடத்தின் உயரம் இப்பொழுது யாரும் பார்க்க முடியாத அளவில் இது பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் தற்போது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த இடத்தின் கட்டுமான பணியின் போது இதை அவர் தனது அடிமைகளை கொண்டு கட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டிடத்தின் உயரத்தை இந்த காணொலிக்குள்ள கொண்டு வருவதற்காக இதை நான் டவுன்ல செய்கிறேன். பாருங்க எவ்வளவு தூரமான உள்ள கட்டடம், பாருங்க எவ்வளவு வியப்பாக உள்ளது. இதை முதலில் இதன் அடிமானத்தை மட்டுமே அவர் கட்டமைத்தார். அதன் தொடர்ச்சியாக இல்துமிஸ், ரஷ்யா, பால்பன் என்று அவர்களின் வம்சத்தை சார்ந்தவர்கள் இதை தொடர்ச்சியாக கட்டமைத்திருக்கிறார்கள். இது இல்துமிஸ் என்பவர் அவரது மருமகன், ரஷ்யா மகள், அடுத்து பால்பன் போன்றவர்கள் அந்த அடிமை வம்சத்தின் மூலமாக இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை தோற்றுவிப்பதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள். இந்த கட்டிடக்கலையின் மிக சிறப்பு என்னவென்றால், இது இந்திய இஸ்லாமிய பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டும் விதமான ஒரு கட்டடக்கலை அமைப்பு. சரிங்களா? இந்த கட்டிடத்தின் பல பகுதிகளில் சிதலமடைந்து உள்ளது. இதை அடுத்தடுத்த வந்த ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்த வந்த ஆட்சியின் போது இதை இடித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதன் பின்பு ஏற்படுத்தப்பட்ட முகலாயர் ஆட்சிக்கு முன்பாகவே இந்த குவி மாடத்தில் உள்ள அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் முதலில் இவர்கள் தான். இந்த பின்பக்கம் பார்க்கிறீங்களா? இந்த பின்புறத்தில் குவி மாட காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த குவி மாடம் போன்ற தோட்டமைப்பை ஏற்படுத்தியதற்கு முதல் காரணமாக அமைந்தவர்கள் இந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த குத்புதீன் ஐபக் என்பவர் ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலை பாலியலான இந்த அமைப்பு. சரிங்களா? இதன் சிதலமடைந்த பகுதிகளை தற்போது பார்க்கிறீர்கள். பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கட்டமைப்பை சிதலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த குதுப்பினார் அருகிலேயே துருப்பிடிக்காத தூண் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தூண் இருக்குது. இது இந்திய உலோகவியல் வளர்ச்சிக்கு சான்றாக அமையக்கூடிய இந்த தூண் இந்த குதுப்பினார் வளாகத்தில் அமைந்துள்ளது. இது முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது 23 அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலேயே துருப்பிடிக்காத ஒரு உலோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான உலோகவியல் வளர்ச்சிக்கு சான்றாக அமைந்த இந்த இடத்தை நம்ம இப்போது பார்க்கின்றோம். சரி, அதன் அருகிலேயே குதுப்பினார் அமைந்துள்ளது. சரிங்களா? நன்றி.